ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு பிராண்ட் ஸ்டோரி பண்ணி. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்குமே சரி இந்த பிராண்ட் ஸ்டோரி ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. சரி, இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு பிராண்ட் ஸ்டோரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எந்த பிராண்டை பற்றி நான் பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஸ்டார்ட் பண்ணது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்களோட மிஷன் என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பீப்புள் கார் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மிஷன். அதில் சக்ஸஸும் ஆனாங்க. இன்னைக்கு இந்த பிராண்ட் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் பேசஞ்சர் கார் மேக்கர். அவங்களோட வேரியன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 வேரியன்ட் ஃப்ரம் 16 மாடல்ஸ். ஒரு சின்ன ஹேட்ச்பேக்லேருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லக்ஸரி செடான் வரைக்குமே அவங்க கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போய் நான் ஒரு கார் வாங்க போறேன், என்ன பிராண்ட் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் கண்ணை மூடிட்டு சொல்றது இந்த பிராண்டாக தான் இருக்கும். நான் எந்த பிராண்டை பற்றி பேசுகிறேன்னா மாருதி சுசுகி. லெட்ஸ் டிஸ்கஸ் மாருதி சுசுகி பிராண்ட் ஸ்டோரி. இந்த மாருதி சுசுகியோட பிராண்ட் ஸ்டோரி நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ப்ரீ சுசுகி டைப் 1970s to 80s, போஸ்ட் சுசுகி டைப் 1980ஸ்க்கு அப்புறம். 1970ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி தான் நம்ம கண்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட எங்கர் சன் மிஸ்டர் சஞ்சய் காந்தி தேராதூன்ல ஸ்கூலிங் முடிச்சுட்டு ஆட்டோமொபைல் மேல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷன். ரோல்ஸ் ராய்ஸ் இங்கிலாந்துல போய் ஒரு 3 இயர்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்கிறாப்புல. முடிச்சுட்டு டைரக்டா இந்தியாவுக்கு வராப்புல. வந்துட்டு உங்க மதர் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போஸ் பண்றாப்புல. அதாவது இந்தியாஸ் அஃபோர்டபுள் கார். நம்ம ஏன் ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ்க்காக ஒரு இண்டிஜினியஸ் காரை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டை பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி கேபினெட் வரைக்குமே போயிட்டு அப்ரூவல் எடுக்கிறாங்க. இமீடியட்டா ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்றாங்க. அந்த கம்பெனியோட நேம் மாருதி மோட்டார்ஸ் லிமிடெட். அதோட எம்டியா மிஸ்டர் சஞ்சய் காந்தியை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு என்ன கமிட்மெண்ட்னா 1973ல காரை நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் கிடைக்குது, பேங்க்லேருந்து ஃபண்டுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குர்கான் பக்கத்தில் ஒரு 300 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டுமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாமே வந்துருச்சு. பட் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்டோ ஒரு குவாலிஃபிகேஷனோ ஒரு டிசைன் ப்ரொபோசல் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு பிளைண்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் ஏகப்பட்ட கிரிட்டிசிசம், ஏகப்பட்ட நெப்போட்டிசம். ஆனால் அன்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஒரு வாரில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்ட் விக்டரி. அது இந்த நெப்போட்டிசம் கிரிட்டிசிசம்லாம் அப்படியே காணா போக அடிச்சிருச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வரக்கூடிய காரோட ப்ரைஸை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் நம்ம ரிவர்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 21,500 ருபீஸ்க்கு ஆன் ரோட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு மார்க்கெட்டில் இருந்த ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் இல்லை பிரீமியர் ஆட்டோமோட்டிவ் லிமிடெட் ஒரு 5,000 to 10,000 ருபீஸ் கம்மி. ப்ரோட்டோடைப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1972 நினைக்கிறேன். ஒரு ட்ரிம்ப் மோட்டார் சைக்கிளோட இன்ஜினை ப்ரொபல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பட் ஃபிசிபிலிட்டி டெஸ்ட்லாம் பெருசாக பாஸ் ஆகலை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட்லேயும் ஏகப்பட்ட கம்பெனிஸை அப்ரோச் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு பொட்டன்ஷியலாக ஏதாவது ஒரு கொலாபரேட் பண்ணலாம், ஏதாவது டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா. ஃபோக்ஸ் வேகன் வரைக்குமே மிஸ்டர் சஞ்சய் காந்தி ட்ரை பண்ணுறாரு. அந்த பீட்டில் மாதிரி ஏதாவது ஒரு காரை நம்ம இந்தியாவில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. பட் பெருசாக எதுவுமே நடக்கல. பட் இவருக்கு பவரும் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. இதை வச்சு எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாப்புல. பட் பெருசாக நடக்கவே இல்லை. 1974 யாருமே எதிர்பார்க்காம நேஷன் வைட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க. வேற வழியே இல்லாம மிஸ்டர் சஞ்சய் காந்தி பாலிடிக்ஸ்ல போய் ஆக்டிவா இன்வால்வ் ஆகுறாப்ல. இது இந்த மாருதி மோட்டார்ஸ் லிமிட்டோட ப்ரொடக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா அமையுது. ஒரு 50,000 யூனிட்ஸ் தான் அவங்களோட கமிட்மெண்ட். பட் ஒரு டபுள் டிஜிட் கார் கூட அவங்களால மேனுஃபேக்சர் பண்ணவே முடியல. 77 என்ன நடக்குதுன்னா, பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அந்த எலெக்ஷன்ல தோத்து போறாங்க. ஜனதா பவருக்கு வராங்க. 1978 மாருதி மோட்டார்ஸ் லிமிட்டடை டிசால்வ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒரு மிகப்பெரிய கனவு அதோட முடிஞ்சு போயிடுது. பட் 1980s என்ன நடக்குதுன்னா, திருப்பி இந்திரா காந்தி பவருக்கு வராங்க. வந்த உடனே இந்த ப்ராஜெக்டை தான் அவங்க ரிவைவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நீங்களோ நானோ தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறதுக்கு மாருதி ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஜூன் 23rd 1980 8:30 AM யாருமே எதிர்பார்க்காதது ஒன்று நடந்துச்சுங்க. மிஸ்டர் சஞ்சய் காந்தி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டேலண்டான ஒரு பைலட். அவர் கூட கேப்டன் சுபாஷ் சக்சேனா 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஃப்ளைட்டில் ஒரு ஏரோபேட்டிக் மேனுவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளைட் அதோட கண்ட்ரோல் மிஸ் ஆகி கிராஷ் ஆகுது. ஸ்பாட்லேயே 2 பேருமே இறந்துடுறாங்க. மிஸ்டர் சஞ்சய் காந்தி இறந்தது இந்த ப்ராஜெக்ட்க்கு மட்டும் இல்லை, பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்திக்கும் ஒரு மிகப்பெரிய அடி, கண்ட்ரிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட். பட் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்திக்கு இந்த ப்ராஜெக்டை என்னமாவது பண்ணி ரிவைவ் பண்ணணும். ஏன்னா இது மிஸ்டர் சஞ்சய் காந்தியோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். இது இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இமீடியட்டா ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. மிஸ்டர் அருண் நேருவை அசம்பிள் பண்ணி அவருக்கு கீழே ஒரு லீடர்ஷிப் டீம் ஃபார்ம் பண்ணி இது என்னமாவது பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ரிவைவ் பண்ணுங்க அப்படிங்கிறப்பல அவரும் என்ன பண்றாருன்னா, வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கம்பெனி கூடயும் அப்ரோச் பண்றாங்க. ஏதாவது கொலாபரேட் பண்ணுங்க, ஏதாவது டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஏதாவது பண்ண முடியுமா. யாருமே இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே இல்லை. இப்படியே ஒரு 2 இயர்ஸ் போயிருது. 1983 ஒரே ஒரு கம்பெனி
ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி நாங்கள் வேணால் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனி யாருன்னா சுசுகி. அவங்க கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம தான் இந்தியாவில் மிகப்பெரிய பேசஞ்சர் கார் மேக்கராக ஆகும்னு. அப்படி ஒரு போல்டான ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. ஆனால் ஒரு ரிசர்ச் பண்ணி தான் எடுத்தாங்க. ஒரு 1983 அதே பீரியடில் ஏப்ரல் நினைக்கிறேன் ஒரு ஜாயின்ட் வெஞ்சரே வந்து சைன் பண்ணுறாங்க. அன்னைக்கு அந்த கம்பெனி பேர் என்னன்னா மாருதி உத்யோக் லிமிடெட். அதோட பார்ட்னர்ஷிப் பர்சன்டேஜ் எப்படின்னா கவர்மெண்ட் 60%, சுசுகி 40%. பட் இனிஷியலாக அவங்க 40% கூட அக்செப்ட் பண்ணல. இல்லை நாங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் அதை 40% எடுத்துக்கிறோம். இனிஷியலாக ஒரு 26%லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இந்த மார்க்கெட் வந்து எப்படி அக்செப்ட் ஆகும். அன்னைக்கு இருந்த அந்த ஜியோ பாலிட்டிக்கல் ரிஸ்க் இதெல்லாமே கேப்சர் பண்ணிட்டு அவங்க இந்த ரொம்ப ஒரு மாடஸ்ட்டாக நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு டெசிஷன் வந்து எடுக்கிறாங்க. அப்படியே போகுது அந்த கம்பெனி. 83 ஐ திங்க் அக்டோபர் 2 த ஃபர்ஸ்ட் மாருதி 800 புக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 183,000 நம்பர்ஸ் புக் ஆகுது 2 months. இந்தியாவில் அன்னைக்கு இருந்த ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரீமியர் ஆட்டோமோட்டிவ் லிமிட்டடாக இருக்கட்டும், அப்படியே ஆடி போயிட்டாங்க. ஒரு 2 மாதத்தில் 183,000 எப்படி புக் பண்ண முடியும்? அப்படியே அவங்க புக் பண்ணிட்டாங்க. அதை எப்படி டெலிவரி பண்ண முடியும்? ஏகப்பட்ட டவுட். பட் அது எல்லாமே மாருதி வந்து அந்த டெலிவரியில் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. 14th December 1983 the day has come. Honorable Prime Minister the first மாருதி 800 லான்ச் பண்ணுறதுக்கு அவங்களே வராங்க. அந்த கீயை அவங்களே எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறாங்க. அன்னைக்கு யார் அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹர்பால் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸோட எம்ப்ளாயி. அந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் DIA 6479. அதோட ஆன் ரோட் ப்ரைஸ் 47,500. இன்னைக்கும் இந்த காரை வந்து நீங்கள் மாருதியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் போய் நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த காரை மட்டுமே நம்ம தனியாக பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த காரை மட்டுமே இருக்கு. 2010 வரைக்கும் இந்த ஓனர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சும்மா பார்க் பண்ணிட்டாப்புல. அவர் இறந்து போன பிறகு சும்மா வெளியில இருந்திருக்கு. அதை வந்து யாரோ போட்டோ எடுத்து வெளியில போட்டு அது ஒரு மிகப்பெரிய வைரல் ஆகி மாருதியே வந்து அந்த காரை வந்து திருப்பி அவங்க கிட்டேருந்து வாங்கி அதை ரீஸ்டோர் பண்ணி அப்படியே ஒரு பிரிஸ்டின் கண்டிஷன்ல இன்னைக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ மாருதி 800 ஃபர்ஸ்ட் கார் வந்து டெலிவரி ஆயிடுச்சு. இதோட ஸ்பெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல்ல F8B அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆல்டோவோட ஸ்பெக் தான் இதோட ஸ்பெக். அன்னைக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சிட்டி காராக வந்து இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதோட சக்ஸஸை பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கவே வேணாங்க. நம்பர் 1 இதுதான், நம்பர் 2 இதுதான், நம்பர் 3 இதுதான். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. ஒரு மாருதி 800 வந்து இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆடியோ BMW வாங்கினீங்கன்னா எப்படி ஒரு ப்ரீமியமாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு பிராண்டாக வந்து மாருதி 800 வந்து அதுவே வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ஒரு டாக்டர்ஸ்க்கும் சரி, நிறைய ஃபினான்ஷியல் ஸ்கீம் வந்து மாருதி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து இன்ட்ரடியூஸே பண்ணாங்க. இதோட சேல்ஸை பார்த்து வேர்ல்டே வந்து அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. இவ்வளோ பெரிய மார்க்கெட் இந்தியாவில் இருக்குதான்னு. மாருதி 800னால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிராண்ட்ஸும் இந்தியாவில் இருக்குது. அந்த கிரெடிட் வந்து மாருதி 800 தான். இது எப்படி ஆயிடுச்சுன்னா மாருதினா மாருதி 800. நம்ம இன்னைக்கு ஃபோட்டோ காப்பியர் எப்படி நம்ம ஜெராக்ஸ்ன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி மாருதினா மாருதி 800. லெஃப்ட் அண்ட் ரைட் மாருதி 800 வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2.88 மில்லியன் கார்ஸ் வந்து வித்திருக்காங்க. அதில் 2.66 மில்லியன் கார்ஸ் இந்தியாவில் மட்டுமே வந்து வித்திருக்காங்க. எவ்வளோ பெரிய மார்க்கெட் இது கிரியேட் பண்ணியிருக்குங்கிறத இந்த நம்பர்ஸே வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாருதி 800 பயங்கர சக்ஸஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப 1984 மாருதி வேனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே 3 சிலிண்டர் இன்ஜின்னா கேட்கவே வேணாம். ஒரு 20,000 புக்கிங்கில் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே 40, 80, 90 அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட். அதுக்கப்புறம் 1985 the first 4-wheel drive பெட்ரோல் 1000cc இன்ஜின் அந்த இன்டர்நேஷனல் சுசுகி SJ4 பேஸ் பண்ணி ஒரு மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஜிப்சி. அதுக்கப்புறம் கேட்கவே வேணாங்க, எந்த மாடலை லான்ச் பண்ணாலும் சக்ஸஸ் தான், இண்டஸ்ட்ரி ஹிட் தான். இன்றைக்கும் 41% மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட தான் இருக்குன்னா பார்த்துங்க. நான் ஒவ்வொரு பிராண்டாக சொல்கிறேன், அதை நம்மளே விட்னஸ் பண்ணியிருக்கோம். அதோட சக்ஸஸ் என்னங்கிறது வாங்க அது ஒவ்வொரு பிராண்டாக நம்ம பார்ப்போம். 2000ல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் கார் கம்பெனி இன் இந்தியா டு ஹேவ் அ கால் சென்டர். கஸ்டமர் சர்வீஸ்க்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கால் சென்டர் கொண்டு வந்தது மாருதி சுசுகி தான். 2002ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ட்ரீமோட டீசல் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. 3ல வந்து கிராண்ட் விட்டாரா, 4ல வந்து மாருதி ஆல்டோ வந்து லான்ச் பண்ணுறாங்க. 2007ல வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸிட் ஆகி த மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுசுகியோட சப்சிடரியாக வந்து ஃபார்ம் ஆயிருது. ஏகப்பட்ட சப்சிடரிஸ், கிட்டத்தட்ட 9 சப்சிடரிஸ் மாருதி சுசுகி லிமிடெட் கீழே வந்து இருக்கு. ட்ரூ வேல்யூன்னு சொல்லிட்டு யூஸ்லையும் இருக்கிறாங்க, ஃபினான்ஸ்லையும் இருக்கிறாங்க. அது இல்லாமல் 2015ல பார்த்தீங்கன்னா நெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரீமியம் ரேஞ்ச்க்குன்னு ஒரு தனி ஒரு டிவிஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 2020
BS6 எஃபெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னென்னா இருக்கிற டீசல் வேரியண்ட் எல்லாமே வந்து டிஸ்கண்டினியூ ஆகி வெறும் பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜியில் மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் மாருதியோட லைனப் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 25 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் இன்றைக்கு வரைக்கும் விற்றுருக்காங்க. 41% மார்க்கெட் ஷேர் மாருதி கிட்ட தான் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். 1980s ரொம்ப ஒரு ஹம்பிள் பிகினிங்காக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்னைக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் 41% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 2 கார் வித்துச்சுன்னா அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி. இன்னைக்கு ஒரு குளோபல் மார்க்கெட்டில் ரிலையபிலிட்டி அப்படின்னா எப்படி நம்ம டொயோட்டாவை சொல்கிறோமோ அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டில் ரிலையபிலிட்டியான கார் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது மாருதி சுசுகி தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த வைடான சர்வீஸ் நெட்வொர்க், அந்த ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி, அந்த லெவல் ஆஃப் டெக்னீஷியன், யார் வேணாலும் இந்த காரை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மெக்கானிசம், ஏகப்பட்ட சென்சார்ஸ், ஸ்பெஷலைஸ்டு டூல்ஸ் அதெல்லாம் தேவையே இல்லை. ரொம்ப ப்ராக்டிக்கலாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆடியா இருக்கட்டும், பிஎம், ஜாகுவர், லேண்ட்ரோவர், வோல்வோ இதெல்லாம் இந்தியாவில் இருக்குன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தது இந்த மாருதி வந்து சுசுகி தான். இந்த மாருதியோட ஜெர்னியை வந்து நிறைய பேர் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க, டிட்டர்மினேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஒரு கம்பெனிக்கும் கஸ்டமருக்கும் எப்படி ஒரு கனெக்டடாக இருக்கணுங்கிறதுக்கு மாருதி சுசுகி தான் கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ தேங்க்ஸ் டு மிஸ்டர் சஞ்சய் காந்தி for his visionary dream of a people's car and transforming the nation's automotive landscape. Jai Hind.